அதை நான் ஒரு ஃபேனை திண்ணையில் போட்டு உட்காந்தேன், 2 தொட்டிக்கு 2 ஃபேன் ஓடிச்சு. அந்த மாதிரி சமயத்தில் அது நடக்கும். என்ன பண்ணுவார், சில சமயத்தில் அண்ணா மோட்டர் போட்டு விட்டுட்டு நிற்பார். அவர் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் மோட்டர் ஓடும். நாங்கள் அந்த டேங்க் தண்ணியில் குளிக்க மாட்டோம். அப்போ மோட்டர் போட்டு அப்படியே கதப்பாக வருதுல்ல, அதில் தான் குளிப்போம். அதில் என்ன பண்ணுவார், அவர் குளிச்சு முடிக்கிற வரைக்கும் மோட்ரு ஓடுதா, அந்த மோட்ரு ஓடுற கரண்ட் பில்லு தான் அதிகமாக இருக்கும். இங்கே ஒரு ஃபேனில் தான் தூங்கணும். ஒரு ஃபேனில் தான் இருக்கணுமா? இந்த டைமுக்கு ஓகே. பட்டு சம்மரில் இந்த டைமில் இந்த மாதிரி பொசிஷன் இங்கே ஒரு ஃபேன், அங்கே ஒரு ஃபேன், அந்த தொட்டிக்கு அந்த ஃபேனு ஸ்க்ரீனு மறைக்குது. தூக்கி விட்டேன். இந்த தொட்டிக்கு இந்த ஃபேனு அப்படியே வந்தா, இந்த தொட்டிக்கு இந்த ஃபேன். இங்கே தான் தரையில் நாங்கள் கீழே தூங்குவோம். இப்போ தான் 2 தொட்டி கட்டினேன். அவன் ஒரு ஆளுக்கு 2வது தொட்டியில் தான் போட்டிருந்தேன். அவன் ஒரு ஆளுக்கு ஒரு தொட்டி ஃபேன் ஓடிட்டே இருக்குது. கரண்ட் பில் வேற ஏறுதே. சரி, இங்கே தானே படுக்கிறோன்ட்டு இங்கே ஒரு தொட்டி இப்போ கட்டினேன். டேபிள் தூக்கி லாஸ்ட்டில் போட்டுட்டு ஹாலில் தரையில் தான் தூங்குறது. ஓ, இதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். இதில் வேறு என்ன தெரியுமா பண்ணுவார், சம்மரில் இங்கே ஃபேன் போட்டுட்டு தூங்கினாலும் செட் ஆகாதுன்னு நான் லைவ் போட்டு உட்காந்தேன் பாரு. அந்த ஃபேனு 4 ரெக்கை உள்ளது, வெளி காற்றும் வரும். அவர் அங்கே தூங்குவார், நாங்கள் 2வது ஃபேனில் தூங்குவோம். ஹாலில் ஃபஸ்ட்டு ஃபேனில், தம்பி ஹாலில் 2வது ஃபேனில் தொட்டில் தூங்குவோம். 3 ஃபேன் ஓடும் சம்மரில். 4 பேத்துக்கு 3 ஃபேன் ஓடும். அதான்க்கா ரொம்ப படுத்துறாங்க. அதுக்குன்னு என்ன பண்ணுறது, ஃபேனில் அந்த அளவுக்குலாம் கரண்ட் பில்லு ஏறாது. 100 ரூபாய் ரேஞ்சுக்கா கரண்ட் பில்லு ஏற போகுது சொல்லுங்கள். சரின்னு ஒரு வெளியே ஜாப் ட்ரை பண்ணால் அதுவும் இப்படி பண்ணுது. நேரம் கூடி வருது. என்னன்னு அம்மா அப்பா கூட இருக்கணும்னு மட்டும்தான் இருக்கு போல இருக்கு. என்ன ஐயோ முடியலை ஜெயந்திமா. நானும் அங்கங்கே டிப்ஸு கேட்டு வச்சு லைவுக்காவது வியூஸ் வருமானு பார்த்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டு வச்சு லைவ் போட வந்தால் இங்கே குட்டீஸ் வேறு. ஐயோ இதெல்லாம் எதுவும் பண்ணல, நீங்களே வச்சுருங்க. இல்லைக்கா, காசு இருந்தால் நான் ஒரு வீடு பார்த்து. ஆமாம், புரியுது புரியுது புரியுது. எதுவுமே நம்ம கையில் 1 ரூபா இருந்தால் தான். ஒரு அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு சொல்ல, சரி விடுங்க. என்ன பண்ண, லைவ் எனக்கு படுமோசமாக இருக்கு. லைஃப் எனக்கு என்ன பண்ண, லைவ் எனக்கா படுமோசமாக இருக்குது. ஆளே இல்லையே. ஆமாம், கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாளாக இந்த ஒரு ஆள் வேலை வச்சு தான் போகுது. பழைய மாதிரி இல்லை லைவ். என் லைவான எனக்கு இல்லை, எல்லாருக்குமே. அது இந்த மாதிரி உங்களை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். பின்ன என்னக்கா கடவுள் சொல்லுங்க, என்னக்கா கடவுளாக தான் புலம்ப வேண்டியதான். அவர் மேலே பாருக்கு. இருக்கவங்களுக்கே அள்ளி அள்ளி கொடுப்பாரு, இல்லாதவங்கள எல்லாமே அதான் அவரு. பழையபடி யாரும் வரல, புது ஆளுங்க தான் ஒருத்தர் 2 பேரும் அப்படி இருந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் போச்சு. கொஞ்சம் 14 பேர் வரைக்கும் இருந்தாங்க. 14 பேர் 8 பேர்னு ஆவரேஜாக இருந்தாங்க. கமெண்ட் வந்துட்டே இருந்துச்சு. கமெண்ட் நான் படிக்கலன்னு கூட சரசு திட்டிகிட்டு இருந்தா. இவன் தம்பி உடையாந்து போயிட்டு இருந்தானா, அழுதுட்டு இருந்தானா, மியூட் போட்டான், பேக் கேமரா போட்டான், போயிடுச்சு. லைவ்ல இன்ட்ரெஸ்டாக காமிக்கிறது இல்லை போலாக்கா. லைவு நம்ம சேனல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுல்ல, அதுலேருந்து ஷார்ட்ஸோ லைவோ யூஸ் பண்ண மாட்டேன். என்னக்கா பெனிஃபிட்ஸ் வந்தால் எதுவும் லைவில் பெனிஃபிட்ஸ்னால் சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் பண்ணால் அதில் மாதம் ஒரு 8000 10,000 சம்பாதிக்கலாம். அதுவும் நான் கேட்குறது இல்லை ஜெயந்திமா. வியூஸ் அதிகமாக போகலனாலும் சரி, சூப்பர் சாட் மெம்பர்ஷிப் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னாக்கா ஏதோ யூடியூப் நம்ம ரன் பண்ணுறோங்கிறதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதுவும் இன்னும் எடுக்கலாம், கஷ்டமாக இருக்குது.